வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸில் முதல்ல கோல்ட்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:15 மணி அளவில் $3281 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து அங்கேருந்து ஒரு இறக்கத்தையும் கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 3295 கடந்து போன வாரமே க்ளோசிங் வச்சுருந்தாங்க. இந்த வாரம் அதையும் கடந்து 3375 கடந்து 3505 அப்படிங்கிற அந்த லெவலை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆல்மோஸ்ட் $3500 அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணாங்க. நம்ம கொடுத்துருக்க அந்த லெவலுக்கு நெருங்கி வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு $200 வந்து கரைந்து கீழே வந்துருச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாளாகவே, புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்களாகவே பார்த்திங்கன்னா 3375க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்கப்பட முடியல. அதை நெருக்கம் சென்று அந்த இடத்துலேருந்து கீழே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இறக்கத்தில் தான் வந்திருக்கு. 2% மேலே மைனஸில் தான் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 3205 தான். அதை உடச்சதுன்னா 3045 அப்படிங்கிற கீழே ஒரு லெவல் இருக்குது. ஸோ மேலே இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஹிட் பண்ண இந்த கேண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில். இது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷனாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தின் உச்சத்தில் இந்த மாதிரி வரும்போது அது வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அங்கேருந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். பட் இது சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அந்த இடத்த கடக்க முடியாத நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல்ஸுக்கு இது ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். மேலே 3375 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி தான் நம்ம 3505ங்கிற அந்த உச்சத்தை தொட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் கோல்டு கீழ் நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மேலே திரும்பி மறுபடியும் தன்னை சஸ்டெயின் செய்துக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் $33 இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 33ன்ற நெருக்கத்தில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட அதனுடைய வேகமானது இன்னும் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது மாதிரி தான் போன வாரத்துலேருந்து இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 3210 அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த 2 வாரங்கள் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. கீழே பெருசாக இறங்கி வரலைனாலும் இன்னமும் வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் தர முடியாத நிலைமையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு சில்வர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தை சில்வர் தர்றதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை என் மனசில் இருந்துகிட்டு இருக்குது. காரணங்கள் புரியல, அது ஏதோ நான் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்கேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் சொன்ன மாதிரி இந்த 3590 தாண்டும் போது வேகம் அதிகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். கீழே வந்து 3210 அப்படிங்கிற முக்கியமான அந்த சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணி இந்த 2 வாரம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணி மேலே போகிறதுக்கு முயற்சிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $63 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. போன வாரமும் இதே மாதிரி தான் ஒரு $65 கீழே தான் தன்னை நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரமும் அந்த $65 கீழே தான் க்ரூட் ஆயில் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால இதில் ஒன்றும் டெக்னிக்கலாக 65 தாண்டாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. கீழேயும் வந்து ஒரு $58 கீழே வராத வரைக்கும் கீழேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அடுத்த வாரம் ஏதாவது மாற்றங்கள் தருதான்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்த்தலாமா? நிஃப்டி 24039 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. போன வாரம் இந்த லைனை நான் வரைஞ்சி இந்த தனி லைனில் இந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு 2 தடவை கீழே வந்துட்டு இப்போ 3வது தடவையாக மேலே வந்திருக்கு. இதை உடைக்கும் போது 24,000 கடந்து செல்வதற்கு வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் அதை தாண்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் மேலே திங்கட்கிழமை போய் அதற்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது கடந்த 3 நாட்களும், செவ்வாய், புதன், வியாழன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இறக்கத்தை கொடுத்து ஆல்மோஸ்ட் 24,000க்கு கீழே வந்திருந்தா கூட இந்த ஒரு 23,850 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த இடத்துலேருந்து தான் திரும்பி வந்து மறுபடியும் 24,000க்கு மேலேயே நிறுத்தி
இந்த வாரம் அதற்கு மேலே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நம்ம பெருசாக சொல்லலைனாலும் இந்த வாரம் 24,000க்கு மேலே நிஃப்டி முடிந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிக்னலாக தான் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் கூட சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை தேடிடுச்சு இந்த வாரங்களில். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. காஷ்மீரில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்குதல், அதனுடைய விளைவாக பங்குச்சந்தையில் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தது நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இன்னும் சில தொடர் நிகழ்வுகள் அதில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தையில் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வரக்கூடிய வாரம் ஜாக்கிரதையாகவே பங்குகளில் முதலீடு செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். வரக்கூடிய செய்திகளை ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை நமக்கு மாற்றி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். இது தற்காலிக நிலை தான். கண்டிப்பாக இதை வச்சு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்துடாது. ஆனாலும் கூட அது எப்படி நமக்கு செயல்படுதோ அதற்கு ஏற்றாற் போல் நம்ம தயாராக இருக்கணும். நான் போன வாரமே சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான ஸ்டாக்ஸுகள் இருந்தால் கொஞ்சம் விற்று வச்சுங்க. ஏதாவது ஒரு நிகழ்வில் நமக்கு பங்குச்சந்தை கீழே வரும்போது அதை வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அது இதை காரணமாக நம்ம கொண்டு சொல்கிறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் வரும்போது நமக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா பங்குச்சந்தையில் நமக்கு வாங்கிறதுக்கு ஒரு முயற்சியாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்னோம். அது இப்படிப்பட்ட ஒரு காரணத்தில் நிற்கிது. இருந்தாலும் எதற்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வாரம் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ க்ளோசிங் நமக்கு 24,000க்கு மேலே இருந்தாலும் வரக்கூடிய திங்கட்கிழமை தொடர்ந்து பங்குச்சந்தையினுடைய நிகழ்வுகளை, அதுவும் இப்போ வரக்கூடிய செய்திகளை தெளிவாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து அடுத்த வாரம் பங்குச்சந்தை மேல் நோக்கி செல்லும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா 24,610 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதையும் கடக்கும்போது 25,395 அப்படிங்கிற நிலைமை ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 24,000க்கு கீழே வரும்போது 23,850 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 23,360ங்கிற அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா? வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 54,664 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 54,360 அப்படிங்கிறத நெருக்கத்தில் போன வாரம் இருந்துச்சு. இந்த வாரம் அதை தாண்டி 56,320 அப்படிங்கிற லெவல் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 56,098 வரைக்கும் இந்த வாரம் போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு வரலாற்று உச்சங்களை டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட இந்த வாரம் கிட்டத்தட்ட மீண்டும் அந்த 54,360 நெருக்கத்துக்கு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 54,360, 51,850 அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்குது பின்னாடி அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஒரு நல்ல ஒரு வேகமான ஏற்றத்தை போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்துருந்துச்சு. அதுலேருந்து இந்த வாரம் ஒரு சஸ்டைன்டபுளாக இந்த 2,000 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த வாரம் நின்றுருந்துச்சு. ஸோ கீழே இறங்கி வரும்போது சேஃபாக இருங்க. 54,360 கீழே போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மேலே 56,320 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதையும் உடச்சி ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 59,500 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த லெவல்ஸ் கீழே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு மேலே அந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,036 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங். 26,580 இந்த வாரம் போய் டச் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி க்ளோசிங் போகலை. அதற்கு கீழே கொண்டு வந்தால் இந்த வாரம் க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு வேகமான ஏற்றம் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸுக்கு தாண்டி போகிறதுக்கான சக்தி இல்லாமல் மறுபடியும் கீழே வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 24,850 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் போன வாரமே மாறி இருக்குது. மேலே 26,580 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை இந்த வாரம் கடக்கலை. அடுத்த வாரம் கடக்கக்கூடிய முயற்சியை எடுத்துச்சு அப்படின்னா 27,570 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபின் நிஃப்டியில் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 35,562 க்ளோசிங். 35,400க்கு மேலே இந்த வாரம் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. சிறுக சிறுக ஒவ்வொரு படியாக தாண்டுற மாதிரி இந்த 30,900லேருந்து 31,900, 33,100 இப்படி ஒவ்வொரு அடியாக இப்போ 35,400 தாண்டி இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதனுடைய க்ளோசிங்கை வச்சுருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய அடுத்த ஏற்றமானது இருந்துச்சு அப்படின்னா 38,840 தான்
அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35,400ம் 33,100ம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 21,482 க்ளோசிங். 21,950 இந்த வாரம் போய் டச் பண்ணிட்டாங்க. அது நேற்று நடந்துருச்சு. ஆனால் இந்த வாரம் அதற்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு வழி விடாமல் இன்றைக்கி ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து 2% மேலே கீழே வந்து கிட்டத்தட்ட 21,240 நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த இடத்துலேயே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 21,950 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. கீழே 21,240 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு கீழே 20,760 அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. ஸோ 21,240 கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ஃபார்மா செக்டரில் நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,532 க்ளோசிங். 57,000 இந்த வாரம் கடக்க முடிஞ்சுது. ஆனால் சஸ்டெயின் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல. ஒரு 500 புள்ளிகள் கீழே வந்து நிறுத்திட்டாங்க. 55,700 கீழே முக்கியமான சப்போர்ட். அதற்கு மேலே தான் இந்த 2 வாரங்களும் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. அதை உடைச்சதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே ஒரு வேளை 57,000 அடுத்த வாரம் கடக்கும்போது 58,320 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 21,994 க்ளோசிங். 22,200ங்கிறதுக்கு மேலே புதன்கிழமை க்ளோசிங் கொடுத்தாலும் வியாழனும் நிறுத்தப்பட்டது. ஆனால் வெள்ளிக்கிழமை அதற்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மூவ் அப்படிங்கிறது ஒரு 2 வாரங்களாக தொடர்ந்து இருந்துச்சு. இந்த வாரம் அதில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு வேளை 22,200 கடந்துருச்சு அடுத்த வாரம் அப்படின்னா 22,930 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். வாய்ப்பு தரலை அப்படின்னா 21,375 அப்படிங்கிறது முக்கியமான கீழே சப்போர்ட். அதற்கு கீழே 20,790 அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 859 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் 860 கிட்ட தான் நிறுத்தியிருக்காங்க. இன்னமும் வந்து மேலே போகணும் அப்படிங்கிற ஆர்வம் 900 தாண்டியும் போகக்கூடிய வேகம் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த 2 நாட்கள் வியாழன் வெள்ளி அதை சரிந்து கொண்டு வந்து மறுபடியும் 860 கிட்டே கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. மேலே 925 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 820ம் 785 தான் அடுத்த சப்போர்ட்ஸ். ஸோ ஒரு வேளை தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த 2 சப்போர்ட்ஸும் முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8,569 க்ளோசிங். 8,620 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு மேலே மெயின்டைன் பண்ணாங்க. திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து பட் சஸ்டெயின் பண்ண முடியல. இன்றைக்கி அதற்கு கீழே கொண்டு வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இது தவிர்த்து மறுபடியும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 8,950 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,120ம் 7,985ம் மெட்டலுக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கிறது நிஃப்டி மெட்டலில் பொறுத்தளவில் நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,788 க்ளோசிங். 700க்கு மேலே இந்த வாரம் மெயின்டைன் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை இந்த 10,700 நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போக ஆரம்பித்தா நமக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக 11,480 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. கீழே பேஸில் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 10,250 அப்படிங்கிறது 10,700 கட் பண்ணி கீழே வரும்போது இருக்கும் அப்படிங்கிறத நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இருந்தாலும் இந்த வாரம் கஷ்டப்பட்டு அதை மேலே நிறுத்தியிருக்கிறத பார்க்கும்போது அடுத்த வாரம் அதற்கான வாய்ப்புகளை தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 24,000க்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தாலும் கூட இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் கடைசி 2 நாள் கொஞ்சம் பிரதிபலிப்பு காமிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வர வாரம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னா பங்குச்சந்தையில் இறக்கங்கிறதுக்கு வாய்ப்புகளாக கொடுத்துடலாம். ஸோ என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பங்குச்சந்தை செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. ஸோ வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் ஏதேனும் இருந்தால் அடுத்த வீடியோவில் பகிர்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.